அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத், அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பினர் மட்டும் பின்பற்றி வரக்கூடிய பலகீனமான ஹதீஸ்களை தொழுகை விடயத்தில் நாம் பேசி வருகிறேன். அதன் தொடரிலே அவர்கள் மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு பலகீனமான ஹதீஸ், அந்த ஹதீதை அவர்கள் ஆதாரம் என்று கருதி அதை சுன்னா என்று நடைமுறைப்படுத்தி வருவதாக அறிகிறோம். அந்த ஒரு ஹதீதை தான் இப்போது நான் பேச இருக்கிறேன். என்னவென்றால், தொழுகையிலே சப்புகளை நிறுத்துகிற போது சிறுவர்களை ஆண்களுக்கு பின்னால் நிறுத்துவது, இதை அவர்கள் நடைமுறையிலே வைத்திருக்கிறார்கள். ஒரு சப்பிலே ஒரு 10 பேர் வந்துவிட்டால் மிகுதி இடம் இருந்தாலும் இருக்கிற மிகுதியானவர்கள் சிறுவர்களாக இருந்தால் அந்த சிறுவர்களை அடுத்த சபையில் தான் ஆக்குவார்கள். அதற்கு பின் பெண்கள் நிற்பார்கள் என்கிற முறையில் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று நாம் அறிகிறோம். இதற்கு அவர்கள் ஆதாரம் வைக்கக்கூடிய ஹதீஸ் என்ன ஹதீஸ் என்றால், அபு மாலிக் அல் அஷாரி ரலியல்லாஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி அபுதாவுது, இமாம் அஹமதுடைய முஸ்னத் அஹமத், அதே மாதிரி இமாம் தபரானில் அல் மோஜம், இமாம் பைஹக்கியினுடைய சுனனுல் குப்ரா, இமாம் ஹாரிஸினுடைய முஸ்னதுல் ஹாரிஸ், இது போன்ற பல கிரந்தங்களில் இந்த செய்தி வருகிறது. என் செய்தி என்ன? அவர் கூறுகிறார், தொழுகையை ரசூலுல்லாஹ் நிலைநாட்டினார்கள், ஆண்களை ஒரு சஃபாக்கினார்கள், அவர்களுக்கு பின் சிறுவர்களை ஒரு சஃபாக்கினார்கள். முஸ்னத் அஹமதுடைய அறிவிப்பிலே பெண்களை அவர்களுக்கு பின்னால் ஆக்கினார்கள். இவ்வாறு வருகிறது. இந்த செய்தி ஆதாரமானதாக இருந்தால் அது உண்மையிலே அவர்கள் செய்யக்கூடியது நபி வழியாக இருக்கும். ஆனால் இந்த ஹதீஸில் உள்ள குறைபாடை நான் சொல்வதற்கு முந்தி, இந்த ஹதீதை ஷுவைபுல் அர்னாவுத் என்கக்கூடிய அறிஞர், ஹதீஸ் கலை அறிஞர், முஸ்னத் அஹமத் என்ற கிதாபில் வரக்கூடிய ஹதீஸ்களை சஹீஹ் லைவ் என்று பிரித்த வகையிலே அவரும் இதை பலகீனம் என்று கூறுகிறார். அதே மாதிரி இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர் மദ്രസா எல்லா மദ്രസാக்களில் மோதி கொடுக்கப்பட்ட ஒரு கிதாப் தான் மிஷ்காத்து. அந்த மிஸ்காத்திலே வரக்கூடிய அந்த ஹதீஸ்களை பற்றி அவர் தரம் பிரிக்கிற போது இது பலகீனமானது என்று அதிலேயும் குறிப்பிட்டிருக்கிறார். அபுதாவுது இமாமினுடைய சுனன் அபிதாவுதை தரம் பிரித்த போது அல்பானி இமாம் இதை லைபான ஹதீஸ் என்ற ரீதியிலே அவர் கூறுகிறார். அதே மாதிரியாக, அதாவது ஜாமியுல் உசூல் என்ற ஹதீஸ் கிதாபு, குதுபு சித்தா என்ற 6 கிரந்தங்களுடைய ஹதீஸ்களை ஒன்று சேர்த்தக்கூடிய அந்த கிதாபிலே உள்ள அதை ஆய்வு செஞ்சு அடிக்குறிப்பெழுதிய அப்துல் காதிர் அர்னாவுத்தும் இந்த ஹதீது பலகீனமானது என்று கூறுகிறார். அதே மாதிரி ஹுசைன் இஸ்மாயில் என்ற ஒரு ஆய்வாளர் முஹர்ரர் என்ற கிதாபை அவர் அதற்கு அடிக்குறிப்பு எழுதி சஹீஹ் லைஃப் என்று தரம் பிரிக்கிற போது அவரும் இது பலகீனமானது என்று கூறுகிறார். இவ்வாறு அதிகமான அறிஞர்கள் பலகீனம் என்று கூறினார்கள். அவ்வாறு ஒரு ஹதீஸ் ஏன் கூறினார்கள் என்று தெரியுமா? இந்த ஹதீதை அபு மாலிக் என்ற நபித்தோழனிடம் இருந்து கேட்டதாக வருவது அப்துர் ரஹ்மான் பின் கன், அவரிடமிருந்து கேட்டு அறிவிக்கிறார் ஷஹர் பின் ஹௌசப். யாரே? ஷஹர் பின் ஹௌசப் என்ற அறிவிப்பாளர். இவரிடம் இருந்துதான் இது எல்லா இமாம்களுக்கும் பிரிந்து போய் சேருகிறது. இந்த அறிவிப்பாளர், இந்த ஷஹர் என்கிற அறிவிப்பாளர் இருக்கிறார் அல்லவா, சில இமாம்கள் இவரை நல்லவர், உறுதியானவர் என்று சொல்லி இருந்தாலும் அதிகமான இமாம்கள் இவர் பலகீனமானவர் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு நான் சில இமாம்களை நான் குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். இமாம் இப்னு அதி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய கிதாப் என்ன? அல் காமில் ஃபில் லுஅஃபா, பலகீனமானவர்கள் எல்லாம் திரட்டி ஒரு கிதாபை எழுதினார். அதிலே அவர் என்ன கூறுகிறார்? லைஸ பி கவியின் பில் ஹதீஸ், ஹதீஸிலே இவர் உறுதியானவர் அல்ல, இவருடைய ஹதீஸை ஆதாரம் எடுக்கக்கூடாது, லைஃபுன் ஜித்தன், இவர் ரொம்பவும் பலகீனமானவர் என்று இமாம் இப்னு அதி அவர்கள் கூறுகிறார்கள் அவருடைய கிதாபிலே. அது மாதிரி இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய அல்-லுஅஃபா என்று பலகீனமானவர்கள் என்று ஒரு தனி ஒரு கிதாப் எழுதினார். இமாம் நசாயி இமாம் ஹதீஸ் கிதாப் எழுதின மாதிரி இவ்வாறு ஒரு கிதாப் எழுதினார். அதிலேயும் அவர் என்ன செய்கிறார்? இவர் லைஸ பில் கவி, உறுதியானவர் இல்லை என்று அவர் கூறுகிறார். அதே மாதிரி இமாம் தாரகுத்னி இமாம் ஹதீஸில் உள்ள வடுக்களை பற்றி ஒரு கிதாப் எழுதினார், அல் இலல் என்ற கிதாப். அதே மாதிரி ஹதீஸ்களை தொகுத்து சுனன் என்ற கிதாப் எழுதினார். அதிலே அவர் என்ன கூறுகிறார்? அதே மாதிரி இவர் லைஸ பில் கவி, உறுதியானவர் இல்லை, பலகீனமானவர், லைஃபுன் என்று அவரும் குறிப்பிடுகிறார். அதே மாதிரி இக்மால்
என்ற கிதாபிலே இமாம் இப்னு குதைபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவர் லைபானவர், பலகீனமானவர் என்று அவரும் குறிப்பிடுகிறார். அதே மாதிரி இமாம் ஜோஸ்ஜானி அவர்கள் அவருடைய அஹ்வாலுர் ரிஜால், அறிவிப்பாளருடைய நிலைமைகள் என்ற ஒரு கிதாப் எழுதினார். அதில் என்ன சொல்கிறாரு, இவருடைய ஹதீஸ்கள் உறுதியான, அதாவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அறிவிப்பாளருடைய ஹதீஸ்கள் மாதிரி இல்லை, அதுக்கு ஒப்பானதாக இல்லை என்று இமாம் ஜோஸ்ஜானி அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் அபு அஹமது அல் ஹாக்கிம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள், லைஸ பில் கவி இந்தஹும், இந்த முஹத்திஸின்களிடத்திலே இவர் உறுதியானவர் இல்லை. இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இவரை பலகீனமானவர் என்று கூறுகிறார். இமாம் அபு ஹாத்தம் அர்-ராஸி அந்த இமாம் அவர் என்ன கூறுகிறார், இவருடைய ஹதீஸை ஆதாரமாக கொள்ளப்பட மாட்டாது. இமாம் யஹ்யா இப்னு ஸயீதுல் கத்தான் அவர்கள் ஜரஹ் வ தஅதீல் என்ற இமாம் அபு ஹாத்தம் ராஸிக்குரிய கிதாபிலே அவர் கூறிய கூற்று வருகிறது. என்னது, லம் யகுன் யுஹத்திஸு அன்ஹு, இவர் ஒரு ஹதீஸ் என்னால் அந்த ஹதீஸை கேட்டு அறிவிக்கவே மாட்டாரு. அதே மாதிரி இமாம் ஷூபா ரஹ்மத்துல்லாஹ் இவர் என்ன சொல்ல, லா யகுன் ஹுஜ்ஜா, இவர் ஆதாரமாக கொள்ளப்படுவோர் அல்ல என்று இன்னும் விமர்சனங்கள், இவருடைய ஹதீஸை ஆதாரமாக கொள்ளக்கூடாது, இவர் பலகீனமானவர் என்று இத்தனை இமாம்கள் கூறியிருக்க, ஒரு சில இமாம்கள் இவருடைய குறைகள் தெரியாததால், ஒருவருடைய குறை தெரியாத போது அவரை நல்லவர் என்று கூறுவார்கள். இப்ப நாம் ஒரு மனிதனை ஆரம்பத்தில் ஒரு ஸ்பெஷலா சந்திக்கிற நேரத்தில் அவரை நல்லெண்ணம் தானே வைக்கணும், மூமின்களை கொண்டு நல்லெண்ணம் வையுங்கள், நல்லெண்ணம் வச்சிருவோம். பிறகு அவருடைய குறைகள் காலம் போக போக வெளியாகும், நாம பழகுற அடிப்படையில, அப்போதுதான் நாம குறைகளை பத்தி பேச வேண்டி ஏற்படும். அது மாதிரி சில இமாம்களுக்கு இவருடைய குறை புலப்படவில்லை, அதனால் அவர்கள் இவர் நல்லவர் என்கிற, உறுதியானவர் என்கிற கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். என்றாலும் இவரை விமர்சனம், இவர் பலகீனமானவர், இவர் எடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இத்தனை இமாம்கள் இவரை தட்டினார்கள், ஏற்றுக்கொள்ள. அதனால் தான் இமாம் ஷோபுல் அர்னாவுத்து இவருடைய ஹதீஸ் லைஃபானது என்றார், இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி லைஃப் ஆகிட்டார்கள், எல்லோரும் லைஃப் என்றே சொல்லிவிட்டார்கள். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி கூட சதூக்குன், இவர் உண்மையானவர், பேசுறது உண்மை பேசுவார், அதாவது வேணும் என்று பொய் சொல்ல மாட்டார். ஆனால் கசீருல் அவ்ஹாம், ரொம்ப மறதியில தவறு விடுவாரு, அவர் எண்ணப்படி நிறைய பிழ விட்டுருவாரு. அதாவது ஒரு பேசணும்னா நல்ல உண்மை பேசணும் என்ற கொள்கை கொண்டவர், உண்மை பேசணும் என்ற கொள்கையோடு நான் இருக்கிறேன், ஆனால் மறதியில தவறுல என்னுடைய எண்ணத்தில் ஒரு பிரைட்னஸ் இல்லாதால நான் அதிகமாக தப்புகளை விட்டுருவேன். அது பொய் சொல்றது அல்ல, தவறு விடுறது, கூடுதலா தவறு விடுறது. எனவே இவ்வாறு அதிகமாக தவறு விடுறவர் என்று இனங்காணப்பட்ட இந்த அறிவிப்பாளர் வாயிலாகத்தான் இந்த செய்தி வருகிறது. அதனால இந்த ஹதீது பலகீனம் என்கிறதுல நாம கிஞ்சிட்டும் சந்தேகப்பட வேண்டியது கிடையாது. இது ஹதீஸ் பலகீனமானது. இந்த ஹதீதை வைத்து என்ன பிழை நடக்கிறது, ஆதாரமான ஹதீதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று இத்தனை இமாம்கள் லைவ் என்று சொன்னதற்கு பின்னர் அதை பற்றி எந்த ஆய்வும் இல்லாமல், அல்லது தெரிந்தும் தெரியாதவர்களை போர் மக்களை தங்களோடு வைத்துக் கொள்ளணும், ஆரம்பத்தில் அப்படி சொல்லிவிட்டோம், மக்களும் பழகி விட்டார்கள், இப்போ உண்மையை நாம உடைச்சு சொன்னால் மக்கள் நம்மளை விட்டு தூரமாயிருவார்கள் என்பதற்காக இதை சொல்லாமல் மறைத்து இருந்தால் அது அதோட பெரிய பாவம், அது லானத்துக்குரிய ஒரு பாவமாக ஆகிவிடும். எனவே சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வை பயந்திருந்தால், ஆதாரமான ஹதீஸ்களை மட்டும்தான் பின்பற்றுவோம் என்றிருந்தால், இவ்வளவு காலம் நாங்கள் நிறைய லைபான ஹதீஸ்களை பின்பற்றி இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லிக் கொள்கிறேன். ஆறு, இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் நாம புரிந்தால் உண்மை என்றால் என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்து அதிலிருந்து நாம லைவை செஞ்சிட்டோம், நமக்கு பிழையாக வழிகாட்டப்பட்டிருக்குது, நாம இதிலிருந்து விடுபடுவோம். நம்ம இதனால மற்றவர்களை நாங்கள் மட்டும்தான் சையானசை பின்பற்ற, இவர்களெல்லாம் பின்பற்ற இல்லைண்டு மற்றவர்கள் மீது நாங்கள் ஒரு வகையான குற்றச்சாட்டை சுமத்தாட்டி அவர்களை வழிகேடு என்றும் ஜாஹிலியத் என்றும் நாங்கள் இவ்வாறு எத்தனை விடயத்தில் தவறு விட்டிருக்கோமோ என்று யோசித்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே சஃபிலே ஆடவர்கள் ஒன்று நிற்பார்கள்,
அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுவார்கள், லியலினி உலுல் அஹ்லாம், நல்ல விளக்கசாலி விளக்கம் உள்ளவர்கள் எனக்கு பின்னால் நிற்கட்டும் என்பார்கள். அப்ப நபிகளார் இமாமாக நிற்கிற போது நபிக்கு பின்னால் நிற்பது நல்ல விளக்கசாலி நிற்பார்கள். சிறுவர்களை தனித்தனியாக பிரித்து அவர்களை வேறொரு சப்பாக ஆக்கியதற்கு எந்த ஹதீஸும் ஆதாரம் கிடையாது. இருக்கிறது என்ன, ரசூலுல்லாஹ் இரவு தனியே தொழுகிறார்கள். அப்போது பக்கத்தில் ஒரு இப்னு அப்பாஸ் சிறுவராக இருக்கிறார்கள், வருகிறார்கள், இடது பக்கம் நின்றார்கள். ரசூலுல்லாஹ் அவரை வலது பக்கமாக்கி தனக்கு சமனாக நிப்பாட்டினார்கள். இப்படி ஹதீஸ் வருகிறது. இது இல்லாமல் ஆண்கள் கொஞ்சம் இருக்க பெரிய ஆண்களை ஒரு சபுல நிப்பாட்டி, சபுல இடம் இருந்தாலும் பின்னர் சிறுவர்களை ஒரு சபுல நிப்பாட்டி, பின்னர் மூணாவதாக பெண்களை நிப்பாட்டுவது என்று நாங்கள் பெண்களைத்தான் ஒரு சப்பாக ஆண்களோடு ஜாயின் பண்ணக்கூடாது என்பதற்காக வேறாக்குவதற்கு வந்திருக்க தவிர சிறுவர்களை கொண்டு சப்புகளை தனியொரு சப்பாக ஆக்குவது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிற்கு மாற்றமானது, பலகீனமான ஹதீஸின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது. எனவே அதை நாங்கள் இதை சொன்னதற்கு பின்னரும் அதை அவர்கள் மார்க்கம் என்று செய்தால் ரசூலுல்லாஹ் காட்டாத ஒரு பித்அத்தாக ஆகிவிடும். இது நபிகளார் காட்டாத ஒரு பித்அத்தாக இருக்கும். எனவே இது போன்ற காரியங்களை நாங்கள் மார்க்கம் என்று செய்திருந்தால் இந்த தெளிவான விடயங்கள் கிடைத்தது என்று நாங்கள் விடுவோம், எங்களை நாங்கள் திருத்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா பேசிய எனக்கும் உங்களுக்கும் உண்மையின் மீது எப்போதும் நிலைத்திருக்க நல்லருள் பாலிப்பானாக. நமது சுய நலங்களுக்காக கௌரவத்திற்காக மார்க்கத்தை மறைக்கின்ற அந்த பெரும் பாவங்களை செய்வதை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. மரணிக்கிற போது இஸ்திகாமத்தான அவனுடைய திருப்தியோடு மரணிக்க அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.